100 நாள் தான் ஆகுது. என்ன சாதிச்சாருன்னு இப்பயே உடனே வந்து நாட்டை வந்து அப்படி விட்டுட்டு போன நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க. புதுசா வர்றவங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியா இருந்தவங்க இத்தனை வருஷம் வந்து வாயே திறக்கல, எந்த விஷயங்களுமே அவங்க பண்ணல. தற்கூரின்றாரு இல்லையா, அவர் தாங்க பெரிய தற்கூரி. அவரோட கூட இருக்காங்க பாத்தீங்களா, அவர் பேசுறத ரசிச்சு ரசிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பெரிய தற்கூரி. பாத்தீங்கன்னா சுத்தி ராணுவம் வளர்ச்சிருச்சு ராணுவம். முசூர் அப்படியே அப்படியே நிக்கிறாரு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி வச்சேன் போட்டோ நான் சேர்த்தினா தகுதி முறி எச்ச வேலை பண்ணிட்டேன். ஓப்பனா சொன்ன எச்ச வேலை. இதை பேசக்கூடாது, தப்பு தான், சாரி. ஆனா நீ பண்ணது வேலை அந்த வேலை தான். முட்டை சாப்பிடுவார்ல, முட்டை தான். சீமான் அவர்களே உங்களுக்கு முட்டை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆட்சியும் அதிகாரமும் எங்களோட ஜாதியை வச்சு வரக்கூடாது. எங்களோட படிப்பையும் எங்களோட உழைப்பையும் வச்சுதான் வரணும்னு ஒவ்வொருத்தரும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்பட்டமான அவங்க சதி நடக்குது, சதியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி பேசுறது அவங்க பெரிய மனது. மக்கள் தேர்ந்தெடுத்து அவர் வந்துட்டாரு, இதை அவங்க ஏத்துதான் ஆகணும். அவங்க தொண்டர்கள் வந்து எல்லாம் அமைதியா இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் ஆட்சி நடத்துறதுல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் கூட அவர் ஆட்சி தான் நடக்கும். ஏன்னா அவர் வந்து தலித்துன்ற ஒரு அடையாளத்தை கொண்டே வரல. தனக்குண்டான அடையாளம் எதுவோ அதை வச்சு நிரூபிச்சுதான் இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. திரள் நிதின்னு மக்களோட பணத்தை மட்டுமே ஆட்டையை போட்டு ஆடி கார்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கார் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன். கேட்டா ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தானா, எவையா உனக்கு 5 கோடி ரூபாய் காரத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறான், அந்த புண்ணியவனை காட்டு பார்க்கல. அவர்களுக்கு வந்து பேசவும் தெரியல, ஆட்சி பண்ணவே தெரியல. அவருக்கு வந்து அதான் ஒரு ஆட்சி பண்ணவே தெரியலன்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க எதிர்கட்சி. அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, இதை உண்மையிலே சொல்றேன் கேட்டுங்க. ஒரு சாதாரண ஒரு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மனசுல இருக்கிற வலி தாங்க எங்க தலைவர், எங்க தளபதி. மக்கள் கிட்ட இருந்த அந்த வலி அவர் கையில இருந்திருக்கு, அவரோட மனசுல இருந்திருக்கு. எங்க பகுதி மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது இது வரைக்கும் நடக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து தளபதியை தேர்ந்தெடுத்தோம். அதே போலதான் ஒரு சாதாரண மக்களோட வலியை தான் உணர்ந்துதான் தளபதி வந்து இந்த ஆட்சிக்குள்ள வந்திருக்காரு. வரும்போதே அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வரல, கட்சியில உங்களை மாதிரி ஊழல் செய்ய கத்துக்கிட்டு வரல, உங்களை மாதிரி கரப்ஷன்ல எங்க கமிஷன் அடிக்கலாம்னு சொல்லி கத்துக்கிட்டு வரல. அதைத்தான் நீங்க சொல்றீங்க அவருக்கு பேச தெரியல. அவரோட செயல் வந்து செயலாக்கம் நல்லபடியா இருக்கு. எவ்வளவு பேர், நிறைய பேர் இன்னைக்கு போய் நீங்க ஒரு கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு 9 மாசம் ஆச்சு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி, கார்டு மிஸ் ஆயிட்டு. ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு கவர்மெண்ட் ஆட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டை வந்து யாருக்குமே எதுவுமே இஷ்யூ பண்ணவே இல்லை. இப்போ 1 மாசத்துல ஒருத்தங்க அப்ளை பண்ணிருக்காங்க, அந்த கார்டு இஷ்யூ வருது. இது போல நிறைய விஷயங்கள்ங்க கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன்லயும் சரி எல்லா துறையிலுமே வந்து லஞ்சம் இல்லாத ஒரு வந்து ஆட்சி நடக்குதுன்னா நம்ம தளபதியோட ஆட்சியில மட்டும்தாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. ஏன்னா இதுதாங்க உண்மையிலே சொல்ல போனா அடுத்த 30 ஆண்டு காலம் தளபதியோட ஆட்சி தான் வரும். இவங்களை எல்லாமே தூக்கி போட்டாச்சு, மக்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா நீங்க பண்ண அராஜகமும் அட்டுழையும், திமுகனாலே ஊழல் தாங்க மெயின். ஊழல்ல ஊறி போனதுதாங்க திமுக. ஊழல் மட்டும் இல்ல, ரவுடிசம் இருக்கிற மக்களோட நாலேஜ வந்து பாத்தீங்கன்னா மங்க வச்சது. இந்த கஞ்சா புழக்கமோ இந்த போதை பொருளும் வந்து கடந்த அம்மா ஆட்சியில கூட கிடையாதுங்க. அம்மா ஆட்சியில யார் தப்பு பண்ணாலும் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லா ரவுடிசமும் பயந்தாங்க. எங்க ஏரியா முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவங்க கிட்ட சரணடைஞ்சாங்க, எல்லாருமே மனம் திறந்து மாறினாங்க. ஆனா அம்மா ஆட்சி முடிஞ்சதும் இவங்க அந்த 5 வருஷத்துல ஒரு 5 வயசு குழந்தை கையில கூட கெஞ்சா கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. மக்களை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கொடி பிடிக்கிறதுக்கும் கோட்டருக்கும் கோடி பிரியாணிக்கு மட்டும்தான். நீங்க எல்லாம் படிச்சு முன்னேறக்கூடாதுன்றதுதான் அவங்களோட ஒரே எண்ணம். அது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். அப்படி இருந்திருந்தா அந்த 5 வருஷத்துல நல்ல தரமான ஸ்கூலை கட்ட வேண்டியதானங்க, தரமான பள்ளிக்கூடங்கள் நெருங்க வேண்டியதானே. நிறைய ஆசிரியர்கள் எவ்வளவோ படிச்ச ஆசிரியர்களா இருந்தாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பர்மனன்ட் பண்ண வேண்டியதானே. ஏன் எதுவுமே செய்யல? ஆசிரியர்கள் நியமனம் ஏன் பண்ணல?
பண்ணவே கிடையாது. என்ன உங்களோட எண்ணம் என்னன்னா, மக்கள் வந்து முட்டாளாவே இருக்கணும், நம்ம வந்து ஆட்சி செஞ்சுட்டே இருக்கணும், அவங்களுக்கு அப்புறம் அவங்க தலைமுறை தாத்தன் பாட்டன் அப்பன் பேரன் இப்படியே தான் அவங்க வந்து வளர்க்கணும். இதுதான் அவங்களோட ஒரே எண்ணமா இருந்தது. திமுக ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து இன்னும் 3 மாசம் தான் இருப்பாரு, இன்னும் 2 மாசம் தான் இருப்பாரு சீட்ல, இதுக்கு மேல நாங்க இன்னும் ஒரு இது பண்ணிடுவோம், 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இது ஆக மொத்தம் இது அப்பட்டமான அவங்க சதி நடக்குது, சதியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி பேசுறது அவங்க பெரிய மனது, மக்கள் தேர்ந்தெடுத்து அவர் வந்துட்டாரு, இதை அவங்க ஏத்துதான் ஆகணும். அவங்க தொண்டர்கள் வந்து எல்லாம் அமைதியா இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் ஆட்சி நடத்துறதுல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் கூட அவர் ஆட்சி தான் நடக்கும். அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி இப்பதான் வந்தாரு, 100 நாள் தான் ஆகுது, என்ன சாதிச்சாருன்னு இப்பயே உடனே வந்து நாட்டை வந்து அப்படி விட்டுட்டு போன நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்த முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க. இது என்ன ஒரே எல்லாம் அவ்வளவு சாக்கடை சகதிமாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் மாத்த முடியும், ஒரேடியா மாத்த முடியாது. நாங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு ஆயிரக்கணக்கான வக்கீல்களை உருவாக்கி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊற்றி ஒரு இடத்துக்கு போய் நீங்க நின்று பேசும்போது அதுக்குண்டான மரியாதையை வந்து கிடைக்கும்ன்றதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களை நேசிச்சார். ஆனா நீங்க இத்தனை நாள் வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்துட்டு அவரு சாவுக்கு கூட நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்காம என்னன்னா நடப்பாதை வந்தீங்க, அவ்வளவுதான். எக்மோர் வரைக்கும் ஒரு நடப்பாதை மட்டும் மௌன அஞ்சலி செலுத்தினீங்களே தவிர மற்றபடி நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. ஏன் சிபிஐக்கு வழக்கு மாத்த சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து போராடினாங்களே, ஏன் நீங்க உறுதுணையா இருக்கல? நீங்களாம் நிக்க வேண்டித்தானே? நீங்க இவ்வளவு பேசுறீங்களே இந்த இடத்துல, நீங்க வர ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அவங்க ஒய்ஃபுக்கு உறுதுணையா இருந்து ஆமா சிபிஐக்கு வழக்க மாட்டுங்க, ஏன் போய் கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்க எதுவுமே செய்யலையே. ஆனா இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை குறை சொல்றீங்க. எங்க ராஜ்மோகன் சாரை வந்து நீ வந்து ஒரு தலித்தானே எங்களுக்கு தெரியாது, ஏன் தலித்தா இருந்தா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆட்சியும் அதிகாரமும் எங்களோட ஜாதியை வச்சு வரக்கூடாது, எங்களோட படிப்பையும் எங்களோட உழைப்பையும் வச்சுதான் வரணும்னு ஒவ்வொருத்தரும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இந்த கட்சியில இருந்து வந்திருக்க இப்ப தலித் சமுதாயத்தை சேர்ந்த ராஜ்மோகன் அண்ணனை, அவரு ஒரு நல்ல மனுஷன், நீங்க அவரை வந்து தரக்குறைவா பேசுறதை நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் முதல்ல. ஏன்னா அவர் வந்து தலித்துன்ற ஒரு அடையாளத்தை கொண்டே வரல, தனக்குண்டான அடையாளம் எதுவோ அதை வச்சு நிரூபிச்சுதான் இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இப்ப திமுக அதிமுக ஒண்ணு சேர்றத நியாயப்படுத்த முடியாதுன்னா மறைமுகமா சீமான களமிறக்கி பொது வேட்பாளரை விஜய்க்கு அவருக்கு எதிராக நிப்பாட்டுறாங்களா திமுக அதிமுகவோ? இப்போ ஒரே தேர்தல் நடந்தாச்சு, அவர் வந்தாச்சு, ஆட்சி நடத்த விடணும். இதுக்கு மேல அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி கிடையாது, நடவடிக்கை ஒருத்தரை இறக்கி விடுறதுக்கு காரணம் என்னன்னா பலம் அவங்களால கம்மி. ஒரே ஆள் தான், ஒரே ஆள் கிட்ட இத்தனை பேர் மோதுறாங்கன்னா அது அவங்களுக்கே அசிங்கம். ஒரே ஒரு விஷயம், தன் கொள்கை, நம்மளோட கொள்கை நம்மளோட கொள்பாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாரு, நம்மளோட தகுதின்னு. நீ தகுதி மீறி போயிட்ட, தகுதி மீறி எச்ச வேலை பண்ணிட்டேன். ஓப்பனா சொன்ன எச்ச வேலை. இதை பேசக்கூடாது, தப்பு தான், சாரி. ஆனா நீ பண்ணது வேலை அந்த வேலை தான். முட்டை சாப்பிடுவார்ல, முட்டை தான். சீமான் அவர்களே உங்களுக்கு முட்டை தான், டச் பண்ண முடியாது. என்ன அவர் கண் இமைய கூட டச் பண்ண நாங்க மக்கள் விட மாட்டோம். நாங்களாம் தூங்கிட்டு இருந்தோம், மூச்சுட்டு நீங்க பண்ண பகடக்காயை நீங்க ஆடுறீங்களா, பகடக்காய், அந்த பகடக்காயை நாங்களும் ஆட கத்துக்கிட்டோம். எங்க தளபதி பகடக்காய் ஆட எங்களை கத்து குத்துட்டாரு. ஏன் சொல்றேன்னா அண்ணனை பத்தி இவ்வளவு பேசிருக்கல, கோட்டு சூட்டு போடுற, வேட்டி சட்டை போடுற, நீங்க எல்லாம் என்ன போட்டுட்டு இருக்கீங்க? வெறும் ஜெட்டியும் அன்றாயிரோடமா ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க. ஏன்பா கேக்குற? ஒண்ணுமே இல்லாத ஒரு 25,000 30,000 வாங்குற ஒரு கம்பெனில கூட ஒரு கோட்டு சூட்டு போடணும்னு இந்த அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை கொண்டு வரும்போது இவர் மக்களுக்கான தலைவர், அது அவரோட விருப்பம். அதை பத்தி கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ கேட்ட பத்தியா அந்த டைலர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு? நாங்க வேணா அட்ரஸ் வாங்கி உனக்கு அந்த டைலரோட அட்ரஸ் அனுப்புறோம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாங்களே கூட வாடகைக்கு அவர் போட்டு மிச்சம் மீதி இருக்கும் துணி, அந்த துணியை நாங்க வாங்கி அனுப்புறோம், நீ போட்டுக்கோ. அதே மாதிரி சொல்றேன், ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பாரிச்ச அந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறவருக்கு போட்டுக்க துணி கூடவா இல்லாம இருக்கும் எங்க தலைவருக்கு? சொல்லு பாக்கலாம். உன்ன மாதிரியா மக்களோட திரள் நிதின்னு மக்களோட பணத்தை மட்டுமே ஆட்டையை போட்டு ஆடி கார்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கார் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன். கேட்டா ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தானா, எவையா உனக்கு 5 கோடி ரூபாய் காரை தூக்கி கிஃப்ட் கொடுக்குறான்? அந்த புண்ணியவனை காட்டு பாக்கலாம்.
5 கோடி காருக்கு உனக்கு கிஃப்டா உனக்கு சொல்லு பார்க்கலாம். 250 கோடி உச்சத்துல இருந்த நடிகர்ப்பா, அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே இறங்கி இருக்கிறாரு. கீழே இறங்கி நீங்க பேசுற அத்தனை அவமானத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருக்கிறார். அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மக்களுக்கு நல்லதை பண்ணணும்ன்றதுக்காக தான் வாயை மூடிட்டு இருக்காரு. நீ பேசி பேசி செத்துருவ, ஆனா அவர் பேசாம எல்லா செயலையுமே செய்வாரு. அதுதான் உண்மை. நீங்க பேச பேச இன்னும் 4% 2% ஓட்டா மாறும். இந்த வாழையடி வாழையா வந்து இந்த திருட்டு திமுக வந்து பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, ஃபுல்லா வந்து பொட்டி மாத்திர வேலை இவங்களோட வேலை. யார் எந்த அரசியல்வாதி யாருக்கு வரலையோ அவங்களுக்கு ஒரு பொட்டி போவோம் வீட்டுக்கு. பொட்டி வீட்டுக்கு போனோமே சாயந்தரம் மறுநாள் காலையில அறிக்கை விடுவாங்க நியூஸ் பேப்பர்ல, இந்த கட்சியில இவர் இணைஞ்சார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சீமான் அண்ணாவை நாங்க ரொம்ப வந்து வன்மையா கண்டிக்கிறோம். இன்னொரு தடவை எங்க அண்ணன் கம்முன்னு இருக்கிறாருன்னு தான் நாங்களும் பாக்குறோம். அவர் கண்ணை காட்டினாருன்னு நினைச்சீங்க, இருக்கிற ஒட்டுமொத்த மகளிர் அணியில இருக்கிற எல்லா மகளிரும் சேர்ந்து உன் வீட்டு வாசல்ல வந்து உட்காருவோம். உன்னை கைது பண்ற வரைக்கும் எழுந்து போக மாட்டோம். ஆனா எங்க அண்ணா அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. இது வரைக்கும் நீங்க வந்து இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நீங்க அவ்வளவு அவமானப்படுத்துறீங்க. ஆனாலும் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எங்க தளபதி ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது. ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஒரு வயசான முதியோர் வரைக்கும் சொல்றாங்க எங்கேயுமே ஊழல் இல்லாத ஆட்சி. ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னா அந்த இடத்துல அந்த பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுல இருந்து அதை கட்டுறது வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வாங்குவாங்க தெரியுங்களா? பார்ட்டி ஃபண்ட். நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்து பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம அப்ரூவல் எல்லாம் அவ்வளவு டக்குன்னு ஃபார்வர்ட் ஆகுது. ஏன் ஃபார்வர்ட் ஆகுது? இவரோட ஆட்சியில இருக்கிற அந்த கரப்ஷன்றதே கிடையாதுன்றதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலைகள்லாம் நடக்குது. இல்லைன்னா ஒரு சாமானியர் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எங்கேயோ ஒரு அரசியல்வாதி வந்து இருக்கிற கட்சிக்கு போய் நின்னோம்னா அந்த இடத்துல மக்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைக்கே போனோம்னால அதை மதிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிற இடத்துல இருந்தே நாங்க எது சொன்னாலும் சரி எல்லா விஷயங்களுமே டக்குன்னு எல்லாமே நடந்து முடிக்குது. ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியா இருந்தவங்க இத்தனை வருஷம் வந்து வாயே திறக்கல, எந்த விஷயங்களுமே அவங்க பண்ணல. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு போராட்டம் இல்ல, எதுவுமே கிடையாது. அந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு அனைத்து பஸ்லையும் வந்து இலவச பயணம், அந்த மாதிரி அந்த 6 சிலிண்டரு அதெல்லாம் வந்து அவர் கொண்டு வரவில்லை. மக்களை திமுக மாதிரி அவரும் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில இருந்து மற்ற எல்லா கட்சியிலும் வந்துருவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக மகளிர் உரிமை தொகையை வந்து எப்போ வந்து வழங்கினாங்க? அவங்க வந்து 2 ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு தொடங்க போற நேரத்துலதான் அந்த 1000 ரூபாய் நலத்திட்ட உதவியை மகளிருக்கு வழங்கினாங்க. எங்க தளபதி, எங்க தலைவர், எங்க அண்ணன் வந்த 1 மாசத்திலேயே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கிட்டாரு. தளபதிக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா நாங்கெல்லாம் கொடுக்குறோம். மகளிர் எல்லாருமே ஒட்டுமொத்த மகளிர் அவருக்காக வந்து டைம் கொடுக்குறோம். ஆனா எதிர்கட்சியா உட்காந்துட்டு இருக்க நீங்க தான் கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்கீங்க. சீமான் அண்ணா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப தகாத வார்த்தைகளை விடுறாரு. முதல்ல உங்களை மக்கள் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களை மதிக்கல. 15 வருஷம் நீங்க கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு நீங்க. ஆனா இது வரைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களை மதிக்கல. 8% ஓட்டு வித்தியாசத்துல இருந்து இன்னைக்கு 4% ஓட்டு வித்தியாசத்துல ஏன் வந்தீங்கன்னு தெரியுங்களா? அவரோட தகாத வார்த்தைகளாலையும் அவர் பேச்சினாலும் அந்த வாயினால மட்டும்தான் இன்னைக்கு 4% குறைஞ்சிருக்கு. 8% இருந்து மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க. 4% கீழே வந்துட்டீங்க. இன்னமும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மகளிர் சார்பா எங்களோட பெரிய கண்டனத்தை அடுத்த போராட்டம் உங்களுக்காக நாங்க வைப்போம். எங்க அண்ணனை தப்பா பேசினா தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தற்கூரின்றாரு இல்லையா, அவரு தாங்க பெரிய தற்கூரி. அவரோட கூட இருக்காங்க பாத்தீங்களா, அவர் பேசுறத ரசிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கதான் பெரிய தற்கூரி. உங்களை மக்கள் வந்து ஒரு பொருட்டாவே ஏத்துக்கல. நீங்க எவ்வளவுதான் மேடை போட்டு கத்தனாலும் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன செஞ்சீங்க முதல்ல மக்களுக்கு? நீ பேசிட்டு இருக்கீங்கல்ல தற்கூரின்னு சொல்லிட்டு, நீ என்ன களத்துல வந்து இறங்கி நீ வேலை செஞ்சிருக்க 15 வருஷமா மக்களுக்கு? அத முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போராட்டங்கள்லாம் மக்களை வந்து பாதுகாக்காதுங்க. போராட்டம் மக்களை பாதுகாக்காது. மக்களோட தேவை அறிஞ்சு ஒரு தலைவன் பண்றான் பாத்தீங்களா, போராட்டமே தேவையில்லை. அது டைரக்டாவே எங்க தமிழர்களோட போராட்டம் வந்து டைரக்டா போய் சென்றடையும். நெட்டு சமயத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு 2 படகு விட்டாங்க. உன் குடும்பமே பிளட் சமயத்துல நீங்க காப்பாத்தி ஏறி வந்தீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி மக்களுக்கு நீங்க எந்த உதவிகளுமே நீங்க செய்யல. ஆனா நீங்க வந்து பேசக்கூடாது. நாங்க மக்களுக்காக போராடணும் நீங்க பேசவே கூடாது. என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் ஒரு பட்டியல் மட்டும் எடுங்க போதும், பார்க்கலாம். மக்களுக்காக நீங்க எந்தெந்த இடத்துல போய் நீங்க உதவி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க.
மக்களோட திரள் நிதின்னு சொல்லிட்டு நீங்க மக்கள் கிட்ட தான் பணம் வாங்கி நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்களே தவிர மக்களுக்காக நீங்க எதுவுமே செய்யலங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ராயபுரம் பகுதின்ற ஒரு ஏரியால இருக்கு உறுப்பினர்கள் உங்களோட நிர்வாகிகள் நாங்க யாரையும் பார்த்ததில்ல. மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு பிரெட் துண்டு கொடுத்தோ ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தோ நாங்க பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களாவா அவங்களோட சுய தேவைகளையும் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுதான் இந்த 20 ஆண்டு காலமா எந்த கட்சியுமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாம சுயமா தன்னார்வலரா வெளியில வந்து அவங்களா எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து தளபதியோட இந்த தமிழக வெற்றி கழகத்துல வந்து நாங்க இணைஞ்சிருக்கிறோம். காவேரி தண்ணி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பதில்னா தண்ணி திறந்து விடணும். எல்லாரும் தண்ணி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு உதவி செஞ்சு எல்லாருக்குமே ஒரு கர்நாடகாவில் வாய்ப்பு கொடுக்கணும். தண்ணி திறந்து விடணும். ஆனா விடலைன்னா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ண மாதிரி ஜனங்க அது மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க. நிச்சயமா 130 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இதுக்கு மேல வந்து திறந்துக்கலன்னா கர்நாடகாவுக்கு தான் அவமானம்.